உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கம்பெனி எடுத்துக்கொள்வோம். அந்த எக்ஸ்டெண்டட் கம்பெனில வந்துட்டு நீங்க ஒரு பொசிஷன்ல ரூ. 10,000 வேலை செய்றீங்க. அதே எக்ஸ்டெண்டட் கம்பெனில இன்னொருத்தங்க ரூ. 2,00,000 இன்னொரு பொசிஷன்ல வேலை செய்றாங்க. இப்ப இந்த ரூ. 10,000 சம்பளத்த உங்களுக்கு ஒரு ட்ரக்கா தந்துட்டு அல்லது உங்களுக்கு ஒரு அடிமைத்தன கூலியா தந்துட்டு உங்கள ஒரு தொழிலாளியாவே வச்சுட்டு இருக்காங்களா என்று சொன்னா கிடையாது. நீங்க என்ன பண்ணல, அந்த ரூ. 2,00,000 பொசிஷனுக்கு போறதுக்குரிய படிப்ப அந்த அந்த பொசிஷன்ல நம்ம போறோம்ன்னு சொன்னா, நமக்கு என்ன மாதிரியான தகுதிகள் வேணும்னு சொல்லி அத தேடி, அத கத்துக்கிட்டு, அத பழகிக்கிட்டு, அத வந்து படிச்சுட்டு, அந்த லெவல அடையறதுக்கான கோல் அண்ட் மைண்ட் செட் உங்கள்ட்ட இல்ல. தவிர உங்கள அந்த ரூ. 10,000 காசு தந்து அந்த அடிமைத்தனத்துல யாருமே வச்சுக்கல. உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட தேடல்ற அளவு, உங்களுக்கு நீங்க கத்துக்கிற அளவு எதுவோ அதுக்கேத்த சம்பளம் தான் தந்து வச்சுக்கிறாங்க. நல்ல கம்பெனி ஃபைண்ட் பண்ணி, நல்ல ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அந்த துறையில வந்துட்டு நம்ம இன்னும் மேல் பொசிஷனுக்கு போய் ஹையர் சம்பளங்களை வாங்கக்கூடிய படிப்புகளை படிச்சு ஹையர் சம்பளங்கள் வாங்குறது யாரோட பொறுப்பு? நம்மளோட பொறுப்பு தான்.